நீங்களா? ஆஹா குரு, உங்களுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கு குரு. அதுவும் குறிப்பா இந்த வேஷம் சும்மா குப்புன்னு தூக்குது. இது வரைக்கும் காப்பாத்துறதுக்கு தான் ஸ்பைடர்மேன் வந்திருக்கான். முதல் தடவை கடத்துறதுக்காக வந்த ஸ்பைடர்மேன் நீங்க மட்டும்தான். கெட்டப்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா டவுசர் தான் மறந்தாப்புல வெளியே போடுறீங்க. இது ரொம்ப முக்கியமாடாது. என் பிள்ளைல கடத்தி ரொம்ப நேரம் ஆச்சுடா. அனாவசியமா பேசாம என் மச்சனுக்கு போன போட்டு ஒரு பிள்ளைக்கு 3 கோடி ரூபாய் மணி கணக்கு போட்டு பணத்தை கலங்கடா. எங்க 2 வேடிக்கை பாக்குறேன். கீழே விழுந்து தொலைஞ்சனா என்னடா ஆகுது? காப்பாத்த ஸ்பைடர்மேன் நீங்க இருக்கீங்களே. ஆமா, ஸ்பைடர்மேன். இந்த Dress போட்டது வந்து அவிஞ்சு உள்ள இருந்து புகையா வந்துக்கிட்டு ஸ்பைடர்மேன். உட்கார்றா மச்சான், உட்கார். குரு என்னடா? நான் போட்ட பிளான்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னாச்சு? சின்ன தவறு நடந்து போச்சு. கொஞ்சம் எல்லாம் அந்த பக்கமா போய் விளையாடுங்க. போங்க. என்ன தவறு நடந்து போச்சு? உங்க மச்சானுக்கு போன் போட்டு நீங்க தான் திகில் பாண்டியோட மச்சானான்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆமா, என் போன் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? ஆமா, நீ எந்த போன்ல போட்ட? இந்த போன் தான் குரு. அட பாவி, இது அவனோட போன்லடா. உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நீங்க தானே வச்சிருக்க சொன்னீங்க. ஐயோ, அவங்க ஆட்டையை போட்ட போன மறந்தாப்புல நானே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஐயோ, போன் வருதுடா. யாரும் பாடுறா? குரு, அவர்கிட்ட தான் போன் வருது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஸ்பீக்கர் ஆன் பண்ணவா? ஸ்பீக்கர் ஆன் பண்ணா கிளிப்பாண்டாவே. கிளிக்கட்டும், எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்றது என்ன சூரியன் எப்பமா? அட கேப்பன் குரு, சும்மா இருங்க நீங்க. இத பக்கத்துல நிக்கிறார், பேசுங்க. ஹலோ மச்சான், எப்படி இருக்கீங்க? இருக்கேன். பிள்ளைங்களை எல்லாம் கூட்டு போய் ஸ்பைடர்மேன் Dress போட்டு மலை மேல சுத்தி காட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, பிள்ளைய லைட்டா ஆசைப்படுச்சு மாப்பிள, அதான் கூட்டி வந்தேன். இதே மாதிரி விதவிதமா கோமாளி வேஷம் போட்டு ஒவ்வொரு வாரமும் குழந்தைங்களை பிக்னிக் கூட்டு போங்க. என்ன அட பாவிகளா, கடத்தலாம்னு வேஷம் போட்டவன ஒரு டூரிஸ்ட் கேட் ரேஞ்சுக்கு ஆகி. அங்கிள், ஆபீஸ் போகாம எங்க கூட வீட்லயே இருக்கீங்களே, உங்க பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகாதா? பிசினஸ் லாஸ் ஆனா ஆயிட்டு போட்டும். லாஸ் ஆனா எல்லா பணமும் போயிடுமே மாமா. பணம் எல்லாம் போனா போட்டும். அப்ப வீட்டு செலவு சாப்பாடு செலவுக்கு என்ன மாமா பண்ணுறது? எல்லாரும் வேலைக்கு போய் சம்பாதிப்போம். எது யோ மாப்பிள, ஆபீஸ் போயிட்டு இருந்த நீ திடீர்னு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கணும் பூரா வேலைக்கு போன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? நீ வேலைக்கு போகணும்னு அர்த்தம். நானா? இந்த பாரு மாப்பிள, ஒரு மனுஷன் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சும்மாவே இருக்கிறது சும்மா இல்ல. அதெல்லாம் பரம்பரையா ரத்தத்துல ஊறி 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 பழகி இருக்கணும். அப்படி இருந்தா தான் இருக்க முடியும். இப்படி புடிக்கிறதுக்கு நாக்க புடிக்கிட்டு சாகலாம். துட்டு கொடுக்க ஒரு மாப்பிளையும் லட்டு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது எதுக்கு நீ சாகணும்? நானு இப்படி பேசி பேசியே என்ன கவுத்திட்டீங்க. அப்படி போறிய வீர திருமகளே. ஐயோ, என்னது? நாலாவதா? நாளுக்கே துப்புற. ஜாதகத்துல 7 இருக்கியா? துப்பு. ஆனா ஒண்ணு சொல்றேன், எங்க ஆத்தாமலை எங்க தாத்தாமலை சத்தியம் பண்ணி சொல்றேன், 7ல ஒரு பீஸ் கூட குறையாது எழுதி வச்சுக்க. நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? லட்சுமி சார், நீங்க அடிக்கடி பார்த்து பேசணும்னு துடியா துடிப்பீங்களே, அதான் சார் உங்க மானசீக குரு காசி விஸ்வநாதன். அவர் ஏதோ ஒரு கோயில் ஃபங்க்ஷன் விஷயமா செங்கல்பட்டை தாண்டி போயிட்டு இருக்காரு. இப்ப நீங்க உடனே கிளம்பி போனீங்க, அவரை பாத்துடலாம். என்ன சார், இன்னைக்கும் பனியனோட வந்திருக்கீங்க? தெரியும், நான் பனியனோட வருவேன், சனியனோட வருவேன். அதான சொல்ல வரீங்க? இல்ல பின்ன நான் எதுவும் போடாமல் வருவேன். வாய மூடு. ஆமா, காசி விஸ்வநாதன் யார்? அவரை பார்க்க நான் ஏன் துடிக்கணும்? இழிஞ்சுது. நீங்க பனியன் போடும் போதெல்லாம் பழச மறந்துடுறீங்க. நான் திருப்பி சொல்ல வேண்டியதா இருக்கு. காசி விஸ்வநாதன் தான் உங்களோட ரோல் மாடல். அவரை மாதிரி நீங்க பெரிய ஆள் ஆகணும் தான் அவரோட போட்டோ இங்க மாட்டி வச்சிருக்கீங்க. மறந்துட்டீங்களா? நான் மறக்கல, நீ மறந்துட்டியான்னு செக் பண்ணு. சரி, இப்ப நான் இங்க இல்லன்னா நீ எப்படி சொல்லிருப்ப இந்த விஷயத்த? போன் பண்ணி சொல்லிருப்ப. அப்ப அப்படியே சொல்லு. அதான் நீங்க இருக்கீங்களே. நான் இருக்கேன், ஆனா போன்லயே. ஆமா இல்ல, நான் ஒரு முட்டாள் சார். ஹலோ, அப்படியா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தொழிலதிபர் ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி, உங்க மச்சான் சூரியபிரகாச நாம கொலை பண்ணாதான். எது செஞ்சாலும் என் பேரு வெளியே வராம செய்யடா. என்னடா இது? ரசிச்சு உரியரா? அக்கில வேற காட்டுறா. அதானே என்ன நொத்தானே. அட நார பயலுகளா, மயக்க மருந்து வாங்கிட்டு வாங்கினா செண்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? குரு, கையில வெண்ணெய் வச்சுட்டு எதுக்கு நெய் கலையறீங்க? இப்ப யாரா வெண்ணெய் வச்சிருக்கா? யார் இப்ப நெய் கலைஞ்சா? உதாரணத்துக்கு சொன்னேன். உதாரணம்னா கிளிக்க வேணா, நடக்கிறத சொல்லு. பேசாம இந்த தலானையை வச்சு ஒரே அமுக்க அமைக்கிட்டா? பேசாம அதை செய்ய முதல்ல. கடவுளே, நல்லபடியா நடக்கணும். அட ஏன் குரு அடிக்கிறீங்க? மூஞ்சில வச்சு அமுக்க சொன்னா நெஞ்சில வச்சு அமுக்கிற. ஏன் அமுக்க வேண்டியதானே? பண்ணி அமுக்குங்க. நீங்க தான் ராசியான ஆளு. எல்லாத்துலயும் ராசி நான் தான். இது ஒரு சாக்கு உங்களுக்கு. நாரப்படலாம்.
ஐயோ கிட்டி போட்டானே. காப்பாத்துங்களா 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 காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ ஏடா மேல தூக்குறீங்க. இறக்குடா கீழே இறக்குடா இறக்குடா அந்த செண்டை மேல 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 ஏடா தூக்குறீங்க. ஐயோ எல்லாம் குரு 11:40 ஆகுது. அதுக்கு என்னப்ப 12 மணிக்கு மேல நான் யமகண்டம். டேய் யமகண்டத்துக்கு இதுக்கு என்ன இருக்கு? குருவே யமகண்டத்துக்கு மேல கொலை பண்ணாதான் கொலைப்படி யம தர்மம் மேல விழும், நாம எஸ்கேப் ஆகலாம். அப்படி ஒண்ணு இருக்கா? சரி அது வரைக்கும் என்ன பண்றது? டிவி பார்க்கலாம், சீட்டு விளையாடுவா. இல்லைன்னா எதிரில பிராந்தி கிடக்கு, அங்க போய் ஆளுக்கு ஒரு கட்டிங் போட்டுடலாம். என்ன டேய் கொலை செய்ய வந்தமா இல்ல கொடைக்கானல் டூர் வந்தமாடா? கிறுக்கு பயிலா. இந்த பார் எல்லாரும் அங்க போய் உட்காருங்க. 12:05 ஆனவன கூப்பிடுவேன். குபுக்குன்னு வந்து சோழியம் வச்சு புரியுதா? மினிஸ்டர் எப்படி பேச போறோம்னு ரெடி ஆயிட்டீங்களா? எங்க பேசி காட்டுங்க. மினிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் பழைய சூர்யா இல்ல, இனிமே நான் ஒழுங்கா நடந்துக்குவேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. நிறுத்துங்க சார். இன்னமும் பால்வாடி ஸ்கூல் டீச்சர் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நம்ம பார்க்க போறது பால்வளத்துறை அமைச்சர். பால்வளம்னா? பால்வளம்னா இது பாலை வளப்படுத்துறது. பால்னா? பால்னாவா? இது மில்க். மில்க்னா? மில்க்னா கூட தெரியாது உங்களுக்கு? இது வெள்ளை கலர்ல இருக்குமே, நிலா மாதிரி. நிலானா? அவ்வா நிலானா உங்களுக்கு தெரியாதா? சார் வர வர நீங்க ரொம்ப அட்டூழியம் பண்றீங்க. மினிஸ்டர் இந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் அமெரிக்கால போய் பால் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடலாம். மினிஸ்டர் வெளியே போயிட போறாங்க, சீக்கிரம் வாங்க. சூர்யா இந்தியால இருந்தாலே ஒழுங்கா வீட்டுக்கு வர மாட்டான். அமெரிக்கா போயிட்டான்னா சாவித்திரியோட கதி அதோ கதி ஆயிடும். இவன் பால் பிசினஸ்க்கு பால் ஊத்திர வேண்டியதான். எங்கடா இன்னும் காணும்? ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சார். வா போய் பார்க்கலாம். சார் அவங்க லேடி மினிஸ்டர், அதனால வா போலாம். சார் ஏன் சார் அவசரப்படுறீங்க? அவங்க பால்வளத்துறை அமைச்சர். பால் தயிர் நிறைய சாப்பிட்டுட்டு தெம்பா வருவாங்க. கோமாதா எங்கள் குலமாதா வணக்கம். மேடம் உங்களை எல்லாரும் பேபி காமதேனு கூப்பிடுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? 8 வயசு வரைக்கும் நான் முட்டி போட்டு நடந்ததுனால என்ன எல்லாரும் செல்லமா பேபி பேபின்னு கூப்பிடுறாங்க. இப்ப கூட தூரத்துல இருந்து பார்த்தா நீங்க முட்டி போட்டு நடக்கிற மாதிரிதான் இருக்கு. அதான் வளர்ந்துட்டீங்களே, பேபிய கட் பண்ணிடலாம்ல. பால்வளத்துறையில மினிஸ்டர் போஸ்டிங் கிடைச்சதுனால பாலுக்கும் பேபிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அது அப்படியே விட்டுட்டேன். நீங்க பால் சாப்பிடுங்க. என்ன மேடம் இது, குடிக்கிறதுக்கா இல்ல கொண்டுட்டு போய் கோயில்ல கும்பாபிஷேகம் பண்றதுக்கா? சின்னதா டம்ளர் இல்லீங்களா? நோ 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 நோ. எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் சொம்பு நிறைய பால் குடுக்கறதா வழக்கம். சொம்பு தேஞ்சு போச்சு, அதனால இந்த கண்ணாடி கிளாஸுக்கு கன்வெர்ட் ஆயிட்டோம். எடுத்துக்கங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ. மேடம் உங்களோட அபார வளர்ச்சி ஆரம்பத்திலிருந்தே இருக்கா இல்ல இடைப்பட்டதா? நோ நோ, பாரம்பரியமாவே நாங்க அரசியல் குடும்பம் தான். நாங்க கேட்டது அந்த வளர்ச்சியை பத்தி இல்ல. ஆமா உங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களே? ஆமா ஆமா, நான் சின்ன வயசுல ரொம்ப நல்லா பாடுவேன். என் வாய்ஸ கேட்டு எங்க ஸ்கூலுக்கு வந்திருந்த சிங்கர் சித்ரா கூட நீ ரொம்ப பெருசா வருவேன்னு சொன்னாங்க. அவங்க வாக்கு பொய்யாகல மேடம். எதுக்கு பாடுறது ஆடுறதெல்லாம் கேக்குறீங்க? ப்ராஜெக்ட் பத்தி பேசுங்க. சீரியஸா இருங்க சார். ப்ராஜெக்ட் பத்தி தானே? சீரியஸா இந்தா பேசுறேன் பார். ஹலோ, இப்ப நீங்க எதுக்கு விசில் அடிக்கிறீங்க? மேடம் இது நீங்க பால்வளத்துறை அமைச்சர் இல்லையா? அதான் குக்கர் ஸ்டைல்ல விசில் அடிச்சு உங்களுக்கு விஷ் பண்றாரு. சார் பிசினஸ் வந்துட்டா பிச்சைக்காரனை கூட ப்ராப்பரா பேசுவீங்க. மினிஸ்டர் வீட்டுல வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. டீசென்டா பிக்கப் பண்ணுங்க சார். டீசென்டா மேடம்? ஐயோ என்னங்க சார் இது? மேடம் கோச்சுக்காதீங்க மேடம். அவருக்கு சின்ன வயசுல இருந்தே பிரம்மாண்டமா உன்னை பாத்துட்டாருன்னா அவரை மீறி அவர் கண்ணு பொழிச்சுன்னு அடிச்சுக்கோ. அப்படி ஒரு ஹாபி. ஆமா உங்களுக்கு என்ன ஹாபி மேடம்? நான் சினிமா பாப்பேன். அப்போ வாங்க நைட் ஷோ சினிமா போலாம். பரங்கி மேல ஜோடியில சக்கிலா படம் ஓடுது. சும்மா இருங்க சார். ஒரு முடிவோட தான் சினிமா போவேன். எழுந்து போய் அவங்க இடுப்பு பிடிச்சி கிளிடிங்க போலாம். நல்ல ஐடியாவா இருக்கே. ஐடியாவா? நான் குள்ள போறேன். மேடம் எங்க போறீங்க? நீ ஆனா நான்